என்னம்மா? என்னங்க மேம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க காஸ்டியூமா? உங்க காஸ்டியூம் பத்தி சொல்லுங்க மேம். அப்புறமா ப்ளவுஸ் பத்தி பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு காஸ்டியூம் பத்தி சொல்லவா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சாரி பத்தி சொல்லிர்றேன். ஆக்சுவலி இந்த சாரி ஒரு சாஃப்ட் சில்க், ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க்கு. இதுல ஜரி ரொம்ப மைல்டா இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன். இந்த கிரீன் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சூப்பரான ஒரு பாசி கிரீன் மாதிரி. சாரியோடைய கலருமே ரொம்ப சூப்பரான கலர். இது ரொம்ப ரேரான கலர் இந்த சாரியோடைய காம்பினேஷன். எனக்கு இந்த சாரி ரொம்ப புடிச்சு எடுத்தேன். சாஃப்ட் சில்க்கு. ஹேண்ட்லூம் வேற. எனக்கு மோஸ்ட் ஆஃப் சாஃப்ட் சில்க் சாரீஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சாரி நான் ஹேண்ட்லூம் தறி போற இடத்துலயே எடுத்தேன். இதோடைய பிரைஸ் என்னன்னு சொல்லணும்னா, நார்மலா ஷோரூம்ல எடுத்தோம்னா 9000 அந்த மாரி வரும். நான் தறி போற இடத்துல எடுத்ததால எனக்கு 6000 சம்திங் கிடைச்சது. அடுத்து இந்த சாரியோடைய பிளவுஸ் சொல்லணும்னா, ஏதோ இந்த பிளவுஸ் தான். இந்த ஒர்க் நான் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணேன். ரொம்ப ஹெவி ஆயிடக்கூடாது. சிம்பிளா இருக்கணும். அதே மாரி லுக்கிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக குட்டி குட்டியா நாட்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்க. மைல்டா கான்ட்ராஸ்ட் இந்த சாரி கலர்லயே கான்ட்ராஸ்ட் லுக் வர மாரி குடுத்துருக்க கட் பீட்ஸ் உடைய கலர் வந்து பிளவுஸ் உடைய கலர்ல இருக்கும்ன்றதுக்காக ரொம்ப மைல்டு கலர்ல குடுத்துருப்போம். அழகா இருக்கும். இதோடைய நெக் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க மாரி இருக்கும். ரொம்ப ஹெவியா இல்லாம ஒரு மைல்ட் லைன்ஸ் மட்டும் குடுத்துருப்பேன். பேக் நெக்லயுமே ஒரு மைல்டு லைன் மட்டும் தான் வந்திருக்கும். இதோடைய வெஸ்ட்ல மட்டும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸ்லீவ்ல என்ன ஒர்க் இருக்கோ, அந்த ஒர்க் உங்களுக்கு வெஸ்ட்ல இருக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷல். இதுல ஒரு பெரிய ட்ராபேக் அண்ட் ஸ்டோரி இருக்கு இந்த பிளவுஸ்க்கு. பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் வந்து கட்டிங் மாஸ்டர் யாராவது வந்தாங்கன்னா ட்ரையல் குடுப்போம். அந்த மாரி ட்ரையல் குடுக்கறதுக்கு பசங்க தவறி இந்த பிளவுஸ குடுத்துட்டாங்க. வந்த மாஸ்டர் போட்டு தள்ளிட்டாரு. ஸோ உங்களுக்கு இந்த பிளவுஸ்ல ஸ்டிச்சிங்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸு தூக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். இது எல்லாமே நம்ம ஷாப்போடைய மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணதால ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப கிராஸா தூக்கிட்டு இருக்கும். பேக் நெக் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். நெக் கொஞ்சம் கிராஸா இருக்க மாரி இருக்கும். இதுக்கு ரீசனும் ஸ்டிச்சிங் சரியில்லாதது தான். அ ஓரளவுக்கு ஆல்டர் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டோம். இருந்தாலும் சொல்றேன், ஒரு சாரியோட லுக் இருக்கு இல்லைங்களா? லுக்க பொறுத்தது வந்து பிளவுஸ பேஸ் பண்ணி தான். ஒரு நார்மல் காட்டன் சாரீக்கு கூட நீங்க கட்டலாம். பட் பிளவுஸ் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரூ. 1,00,000 புடவையா இருந்தாலும் பிளவுஸ் நல்லா இல்லன்னா புடவையோடைய லுக் தெரியவே தெரியாதுங்க. ஸோ பிளவுஸ்க்கான இம்பார்ட்டன்ட்ட கரெக்ட்டா குடுங்க. கரெக்ட்டா பார்த்து தைங்க. ஓகேவாம்மா? ஓகே மேம்.